சொல்லும் உந்தன் பாதையிலே உமக்காகவே என்னை அழைத்தவரே, நிந்தனை நீக்கும் உம் நீதியிலே எனக்காகவே இறங்கி வந்தவரே, ஓராயிரம் தோல்விகள் கண்ட போதும் ஓயாமல் உம் நாமம் சொல்லிடுவே, காணாத பாரங்கள் கொண்ட போதும் கர்த்தரே உம் பாதை வந்திடுவே, அழகே என் அப்பா நீரே, உறவே என் உன்னத நீரே, நிறைவே என் நிஜமும் நீரே, நிலையில்லா என் வாழ்வில் நிறைந்தவர் நீரே. ஒளி வீசும் கண்களின் பார்வையிலே உலகத்தை பார்த்திட வழி செய்யுமே, வலித்தீரும் உம் வார்த்தை சொல்லிடவே வரும் குறைவெல்லாம் நிறைவாக மாறிடுமே, நீதியின் பாதையில் கைப்பிடித்து நடத்தி நீங்காமல் நித்தம் என் பக்கம் நின்றீர், என் காலம் முழுதும் உம் கரங்களினால் என் காயம் முற்றும் குணமாக்கு நீர், அழகே என் அப்பா நீரே, உறவே என் உன்னத நீரே, நிறைவே என் நிஜமும் நீரே, நிலையில்லா என் வாழ்வில் நிறைந்தவர் நீரே. அழகே என் அப்பா நீரே, உறவே என் உன்னதர் நீரே, நிறைவே என் நிஜமும் நீரே, நிலையில்லா என் வாழ்வில் நிறைந்தவர் நீரே. முதல் வார்த்தையிலிருந்து திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாள் இனிய நாள், மிகவும் மகிழ்ச்சியான ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இன்று நம் செல்லமகள் யாரால் முதலாக கர்த்தரை வலியுறுத்தியிருக்கும் நம் இறைவனை தன் இதயத்தில் கேட்கும் இந்த இனிய நாளை கொண்டாட கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். உடல் வளர்ச்சி பெற உணவு தேவை, அதுபோல ஆன்மா வளர்ச்சி அடைய கர்த்தருடைய உணவும் இறை வார்த்தையின் தேவை என்பதை நாம் அறிவோம். என் உடலை உண்டு இரத்தத்தை குடிப்பவர்
கழிவுவார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தனது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்று வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நான் அவரை இறுதி நாளில் உயிர் பெறச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். குழந்தையில் இன்றைக்கு அந்த கிறிஸ்துவனுடைய உடல், கிறிஸ்துவனுடைய ரத்தம் உணவாக பானமாக கொடுக்கப்படுவதன் வழியாக இயேசுவினுடைய உடலாக ரத்தமாக இவரும் மாற்றப்படுகிறார். உடலில் மட்டுமல்ல, செயல்களிலும் வார்த்தைகளிலும் முழுமையாக இயேசுவை வெளிப்படுத்த கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களை உந்தித்தள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் பற்றிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதாக இருக்க வேண்டும். இயேசுவை நீங்கள் உட்கொள்வதன் வழியாக இயேசுவினுடைய வார்த்தைகள், செயல்பாடுகள் நம்மிலே வெளிப்படுகிறது. என்னுடைய தாய்மாமா சொல்லும் பொழுது, நீ பிரசங்கம் வச்ச அப்படின்னா அந்த இடத்துல இயேசுவின் மனநிலையை தாங்கி பிரசங்கம் வைக்கணும். இயேசு இந்த இடத்துல நின்று, இப்ப இந்த நிலையை பார்த்து பேரோ 20 பேரோ 50 பேரோ இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு இயேசு இந்த இடத்துல நின்றார் அப்படின்னா என்ன வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவார், என்ன சொல்ல விழைவார் என்ற எண்ணத்தை முதலிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். என் நாயின் ஆண்டவர், எனக்கென்ன குறைவு? என் தந்தையாம் இறைவா, நம் திரு அவையின் திருத்தந்தை 14ஆம் லியோ இறைப்பணியினை வளமுடன் செய்ய உடல் உள்ள ஆன்ம பலத்தை அளித்திடவும் மற்றும் கர்தினால்கள், ஆயர்கள், அருள் தந்தையர்கள், கன்னியர்கள், துறவரத்தார் இறை சேவை தொடரவும் வேண்டிய எல்லா வரங்களையும் அருள மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அஞ்சாதீர்கள், நம்பிக்கையை கைவிடாதீர்கள். அன்பின் இறைவா, இன்றைய புதுநன்மை விழாவினை சிறப்பிக்கும் எம் உறவினரான தந்தை அருட்பணியாளர் சிறி அவர்களுக்கும், எமது பங்கு தந்தை ரெட்டியார்பாளையம் பங்கு தந்தை ஃபாதர் ஜோசப் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து விசுவாசிகளுக்கும் நல்ல விசுவாசத்தை அளித்து அவர்களை நம்பிக்கையில் ஊக்குவித்து அன்பின் வழியில் நடத்திட வேண்டிய தூய ஆவியின் வரங்களை ஒழித்து தொடர்ந்து இறைப்பணி ஆற்றிட அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள பலத்தையும் ஆன்ம சரீர பலத்தையும் அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும்.
வாழும் கடவுள், அன்பின் இறைவா, சிதறிய ஆடுகளைப் போல் இருக்கும் எம் தாய்நாட்டின் சூழ்நிலை மாறி தன்னலமின்றி தம் கடமையை செய்து மக்கள் பணியாற்றிட வேண்டிய சக்தியும் ஞானத்தையும் அளித்திடவும் கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருப்பினும் ஒற்றுமையுடன் நாட்டினை வழி நடத்திட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அனைத்திலும் சிறந்தது அன்பின் இறைவா, புதுநன்மை நாயகியாக எங்கள் பேத்தி கியாரா ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கி இறை இயேசுவின் அன்பில் தம் பாதையை அமைத்திட வேண்டும் என்றும் அவளது பெற்றோர் தாத்தா பாட்டிகளின் குடும்ப கருத்துகள் நிறைவேற வேண்டியது இறைவா வேண்டுகிறார்கள். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஞானத்தையும் வாழ்வையும் அருளும் தூய ஆவியை அனுப்புவேன். எங்கள் தந்தையாகிய இறைவா, வெளிநாடுகளில் வாழும் எம் உறவினர்கள், தம்பி பிள்ளைகளின் குடும்பங்களை உமது அன்பின் கரத்தால் வழிநடத்தும். எங்களை பிரிந்து பாசத்துக்காக இயங்கும் அவர்களை பாதுகாத்து உமது பராமரிப்பில் வைக்கவும் மன்றாடுகின்றோம். குடும்ப உறவினர்களையும் நண்பர்களையும் ஆசீர்வதியும். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பேரன்பும் இரக்கமும் உள்ளவர் ஆண்டவர். அன்பின் இறைவா, என் குடும்பத்தில் மரித்து உன் திருவடி சேர்ந்துள்ள ஆத்மாக்கள் மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இளைப்பாறல்களையும் முடிவில்லாத பிரகாசத்தையும் அளித்தரவும் இவர்கள் நற்பண்புகளால் எங்களை செதுக்கிய வழியில் நடத்திட எங்கள் கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். துணையாளரே, துணையாளரே, இணையில்லா என் மணவாளரே, இணையில்லா என் மணவாளரே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, மறுதோன்றி பூங்கொத்தி ஊற்றுண்ட பரிமளமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலியே, மறுதோன்றி பூங்கொத்தி ஊற்றுண்ட பரிமளமே. ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மை, ஆராதிப்பேன், என்றென்றுமே உம்மை ஆராதிப்பேன். கிச்சிலி பழமே, தூதாயும் கனியே, தெளிதேனே அதிமதுரமே, நல்ல முதே அஃசகமே, என் இயேசுவே. கிச்சிலி பழமே, தூதாயும் கனியே, தெளிதேனே அதிமதுரம். அனைவரும் இதிலிருந்து பெற்று கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களுக்காக அளிக்கப்படும் என் உடல். அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்திலிருந்தல்ல, நான் பகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும் எனது ஆரமான நம்முடைய Behold, Jehovah, seated on the throne. Abba, Father, the well that overflows, the God who was and is and shall be forevermore. Holy is the Lord. Amen. Amen. Blessing and honor and glory and power. Amen. 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 Blessing and honor and glory and power. Amen. Behold the way, the truth and the light. Perfect Savior, the blood that washed us white, the God who was and is and shall be forevermore. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புதுபலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. தந்தை மகன் தூயாவி உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், விருந்தை நிறைவு பெற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. வேண்டிக் கொண்ட
உம்மை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். தந்த ஜீவனுக்காய் நன்றி சொல்லுவோம். விடுதலை தந்த தெய்வமே, உமது அன்பில் மகிழ்வோம். உயர்த்துவோம், உயர்த்துவோம், உலகறிய உம்மை உயர்த்துவோம். நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். உமக்கல்லவோ நாங்கள் சொந்தமானோம். காலை நேரத்து வெளிச்சம் நீரே, என் ஆத்துமாவை தேற்றும் தெய்வமே. காயப்பட்ட உள்ளமாற்றி நீர், என் சுவாச காற்றாய் என்னுள் நிறைந்தீர். அக்கினி நடுவே நடந்த போதும், பெருமலைகள் என்னை சூழ்ந்த போதும், வாக்குகள் தந்து தேற்றி நின்றீர். கூடவே இருந்து வழி நடத்தினீரே. நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். தந்த ஜீவனுக்காய் நன்றி சொல்லுவோம். விடுதலை தந்த தெய்வமே, உமது அன்பில் மகிழ்வோம். உயர்த்துவோம், உயர்த்துவோம், உலகறிய உம்மை உயர்த்துவோம். நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். உமக்கல்லவோ நாங்கள் சொந்தமானோம். காணாமல் போன ஆடு நானே, தேடி வந்து மீட்டுக் கொண்டீரே. குருடனாயிருந்தேன், கண்கள் திறந்தீர். என் பாதைகள் தோறும் கூடவே வந்தீர். இருண்ட இரவில் கீதமானி, உயர்ந்த மலையை தாண்டச் செய்தீர். மரணத்தை வென்று உயிருடன் எழுந்தி, நித்திய ஜீவன் எனக்கு தந்தீரே. நன்றி அப்பா, நன்றி சொல்லுவோம். தந்த ஜீவனுக்காய் நன்றி சொல்லுவோம். விடுதலை தந்த தெய்வமே,
நான் சோர்ந்து போவதில்லை. ஒரு நாளும் ஒரு போதும் தோற்று போவதில்லை. இளைத்து போவதில்லை, நான் கலைத்து போவதில்லை. எதிர்காலம் எனக்குண்டு, அமிழ்ந்து போவதில்லை. சிறகடித்து சிறகடித்து எழுந்திடுவேன். கழுகு போல உயர உயர பறந்திடுவேன். சிறகடித்து சிறகடித்து எழுந்திடுவேன். கழுகு போல உயர உயர பறந்திடுவேன். முடிந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தோற்று போவதில்லை. நான் இளைத்து போவதில்லை. பழைய வாழ்க்கை முடிந்திடுமே, புதிய வாழ்க்கை உதித்திடுமே. துளிர் விட்டு செழித்திடுவேன். கர்த்தர் அவர் கரம் பிடித்து நடந்திடுவேன். அழைப்பை ஏற்று விரைந்திடுவேன். இலக்கை நோக்கி நடந்திடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்திடுவேன். கர்த்தர் அவர் சமூகத்தில் குதூகலிப்பேன். நிறைவாக்குவார், நிறைவளிப்பார், பெரிய பெரிய காரியங்கள் நடக்க பண்ணுவார். நிறைவாக்குவார், நிறைவளிப்பார், பெரிய பெரிய காரியங்கள் நடக்க பண்ணுவார். முடிந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தோற்று போவதில்லை. நான் களைத்து போவதில்லை. போகும் போதும் காத்திடுவார், திரும்பும் போதும் காத்திடுவார். எழுந்து எழுந்து புகழ்ந்திடுவேன். ஆண்டவரை போற்றி அகமகிழ்வேன். ஆவி அளிப்பார், நலங்கள் நல்குவார், அவரிலே என்னை அவர் பெருக பண்ணுவார். ஆவி அளிப்பார், நலங்கள் நல்குவார், அவரிலே என்னை அவர் பெருக பண்ணுவார். முடிந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தோற்று போவதில்லை. நான்